ஹலோ, இந்த கதையை உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு ஆசைப்பட்றேன். ஒரு போட்டு வந்துட்டு தயாராக நிற்குது கிளம்புறதுக்கு. அப்போ அந்த போட்டில் பேசஞ்சர்ஸ் எல்லாம் ஏறி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ கரையில் நின்றுட்டு கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க, நல்லாவே இருக்காது போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க எல்லாம் அந்த போட்டில் போனதில்லை. பட் ஸ்டில் அவங்களோட ஒப்பீனியனை சொல்கிறாங்க, இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னு போகிறீங்களா வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி. அப்போ அதை கேட்டுட்டு கொஞ்சம் பேர் அங்கேயே இறங்கிடுறாங்க. சரி பரவாயில்ல, நம்ம போவேணாம், இது எப்படியோ நல்லா தான் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் சரி பரவாயில்ல, நம்ம போய் தான் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ ரிட்டன் ஒரு போட்டு வருது. அவங்க சொல்கிறாங்க, அங்கே பார்க்குறதுக்கு ஒன்றுமே இல்லை, சும்மா போயிட்டு வந்தோம், அதான் நாங்கள் திரும்ப வந்துட்டோம், வேறு இடத்துக்காச்சும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. அப்போ அந்த போட்டில் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தவங்க சொல்கிறாங்க, அப்போவே அங்கே கரையில் அவங்க சொன்னப்பவே கேட்டிருந்துருக்கணும், இவ்வளோ தூரம் வந்ததே டைமும் மணி எல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகேன்னு ட்ராவல் போயிட்டே இருக்குது. அப்போ இன்னும் ஃப்ரெண்டில் கொஞ்சம் தூரம் போனப்போ இன்னொரு போட்டு போயிட்டுருக்கு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இங்கே இந்த இடத்துலலாம் இவ்வளோ சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நீங்கள் அந்த வழியாக போங்க, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் அங்கே இப்போ தான் போயிட்டு வந்தோம், செம்ம எக்ஸ்பீரியன்ஸ், லைஃப் டைமில் ஒரு வாட்டியாச்சும் இது பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. உடனே அந்த போட்டில் இருக்கிறவங்க சரி அந்த சைடு போகலாம் அப்படின்னு போனப்போ ரொம்ப நல்லா இருக்குது. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நல்ல வேலை இவங்க சொன்னதை கேட்டு நம்ம இங்கே வந்தோம், அங்கேயே அவங்க சொன்னதை கேட்டிருந்தா இதெல்லாம் மிஸ் பண்ணியிருந்திருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் அதே போட்டில் இருந்தவங்க எதுவுமே பேசலாமல் இதே அவங்க வேலையை பார்த்துட்டு எந்த ஜேர்னிக்கு வந்தோமோ அதை பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆரம்பிக்கும்போது ஃபஸ்ட்டு நம்மளை க்ரிட்டிசைஸ் பண்ணுறது, அதை ட்ரையே பண்ணியிருக்க மாட்டாங்க, அதில் ஜீரோ நாலேஜ் இருக்கும், அவங்க தான் ஃபஸ்ட் வந்து சொல்லுவாங்க இது வேஸ்ட்டு, இது பண்ணாத, எந்த யூஸும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுலேயே நம்ம பிளானை ட்ராப் பண்ணிடுவோம். சரி பரவாயில்ல, பண்ணி தான் பார்ப்போன்னு ஒரு மைண்ட் செட்டில் போவோம். அப்படி போகிறப்போ பாதி கொஞ்சம் ட்ரை பண்ணி ஃபெயில் ஆனவங்க அவங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுவாங்க. அப்போ அதை கேட்டுட்டு அப்போ நம்ம இந்த வேலை போனால் எப்படியும் ஃபெயிலியர் தான் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம பேக் அடிச்சுட்டு ரிட்டர்ன் வந்துடுவோம். சில டைம் சக்ஸஸ் ஆனவங்க அவங்க ஸ்டோரியை ஷேர் பண்ணுவாங்க. அப்போ நம்ம வந்துட்டு தோணும், பரவாயில்ல, இந்த ஜேர்னி நல்லா தான் இருக்குது, இந்த வழியாக போனால் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆயிடலான்னு சொல்லிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணி அந்த வேலை போய் நம்ம அந்த இதை அச்சீவ் பண்ணிடுவோம். ஸோ இதில் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, அதில் பேசாமல் கொஞ்சம் பேர் இருந்தாங்கல்ல, அவங்க வந்துட்டு கன்சிஸ்டண்ட்டாக அவங்க வேலையை பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ, நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, மற்றவங்க ஒப்பீனியனை பற்றி கவலையே பட மாட்டாங்க. ஜஸ்ட் எந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காக வந்தாங்களோ அந்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே சக்ஸஸ் கன்ஃபார்மாக கிடைக்கும். தேங்க்யூ.